அது மட்டும்தான் தேவாரம் பேர். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினதுக்கு திருப்பாட்டு பெயர். ஞானசம்பந்தர் பாடினதுக்கு திருக்காப்பு பெயர். மணிவாசகர் பாடினதுக்கு திருவாசகம் பெயர். ஆனா நாம பொதுவா என்ன சொல்றோம்? எல்லாத்தையும் சேர்த்து தேவாரம். யார் பாடினாலும் அது தேவாரம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா முதல்ல இவர் பாடினாரா அதுவும் இல்லை. அதாவது வாசகம் இவருக்கு முன்னாடி பாடினாலும் காலகாலம் வயசுனால மூத்தவர் அவர்தான். கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் இவர்களெல்லாம் முன்னாடி அவன் தான் முதல்ல இறைவனை குறித்து தமிழ பாடினது. ஆனா அந்த காலக்காலத்தினால் பாடின பாடல்கள் 11ஆம் திருமுறையில் பெற்று இவரை பாடினது தேவாரம் முதல்ல நிற்கிறது. இன்னைக்கு புரிகிறாதான் சொல்றேன். துணி துவைக்கணும், சோப்பு பவுடர் கொண்டாடி யாராவது கேட்கிறோம். சர்ப்பு கொண்டாடும். சர்ப்புங்கிறது ஒரு கம்பெனி. வாஷிங் பவுடர் கொண்டா அப்படின்னு நாம கேட்கறதில்லை. மொத்தமா சர்ப் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா முதல்ல வந்துதான் பிரபலமான. அதனால பின்னாடி வந்து எல்லாருக்கும் சர்ப்பு தான். அது மாதிரி முதல்ல பாடி பிரபலமானதுனால பின்னாடி வந்த அத்தனை பேர் பாடலுக்கும் தேவாரம் தான். முதல்ல பாடினவர் இவர்தான். இந்த நாட்டோட பெருமையை சொன்னார். அதை கொண்டு வர
பேசக்கூடிய சக்திய மனிதனுக்கு மட்டும் அருள்தான் பகவான். அதை முழுமையாக பயன்படுத்தி நாவுக்கரசர் அப்படிங்கிற பெயரை பட்டத்தை இறைவன் பெறுகிறார். இவருடைய ஒரிஜினல் பெயர் பிறந்த போது தாய் தந்தையர்கள் வைத்த பெயர் மருந்தியார் பெயர். அதனால இந்த கதை சொல்லும் போதே சேர்க்கிறார்கள் என்ன ஆரம்பிக்கிறார், திருநாவுக்கரசோட சரித்திரத்தை நாயகம் சொல்லுவேன். திருநாவுக்கரசு வளர்த்திரு தொண்டின் நெறி வாழ வரும் ஞானத்தவ முனிவர்களாதீசர் வாய்மை திகழே. பெருநாவுக்கு பெருநாமச்சீப்பர் பெருகின்ற பேருலகில் ஒரு நாளுக்கு உரை செய்ய ஒரு நாளை உணராதே. இவர் பிறந்தது திருவாரூர் அப்படின்னு ஒரு சேத்திரம். பொதுவா அந்த தென்பெண்ணை ஒரு ஆறு ஓடுதான். அந்த ஆற்றோட கிழக்கும் நடுநாடுன்னு பேரு. சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு நடுநாடுன்னு பேரு. நரசிங்கமுடையர்களும் ராஜா ஆண்டா சுந்தரமூர்த்தி நாயனர் காலத்தில் அவர்களெல்லாம் சிற்றரசர்கள் தான். இது ஒரு ஆசிரியர் ரெண்டு அடியாறுகளை பெறக்கூடிய பாக்கியத்தை பண்ணினது நடுநாடு. நம்ம 4 வருடம் சொல்றப்ப 2 பேர் அங்க வருவார். இந்த பண்புக்கு பக்கத்திலேயே திருவாரூர் நாவுக்கரசர் பிறந்தது, திருநாவலூர் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தது, ஞானசம்பந்தர் பிறந்தது சீர்காழி, மணிவாசகர் பிறந்தது திருவாரூர் அப்படின்னு மதுரை பக்கத்தில். இதுல 2 பேர் பிறந்த ஊர். இவருடைய அப்பாவுக்கு புகழனார்னு பேர், இவர் அம்மாவுக்கு மாதி இனியார்னு பேர். இவர்கள் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இதுல ஒருத்தர் ஆதிசைவர், ஒருத்தர் சோமையாக மனித நீட்சிதர் குலத்தில் பிறந்தவர் ஞானசம்பந்தர். ஆதிசை போர் தொழிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான அந்த டீச்சர் பரம்பரையில வந்தவர் மணிவாசகர். இவர் விவசாயம் பண்ணக்கூடிய வேளாளர். இவரோட ஆச்சரியம் நான் ஏன் இதை சொல்றேன், ஜாதியை சொல்றதுக்கா இல்லை. 63 பேர் எடுத்து பின்னாடி ஜாதியை பார்த்தோம்னா கவர்மெண்ட் கெஜெட்ல உள்ள ஜாதியோட ஜாஸ்தி. ஆனா கோவில யாராவது அந்த நாயன்மாரை காமிச்சு நாம ஜாதியை பேசுறோம். இவர் இந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி அப்படின்னு எங்கேயா சொல்லணும். நந்தனான்னு சொல்றோம், நாவுக்கரசராயா அப்படின்னு சொல்றோம். அதை விட ஆச்சரியம், எங்களை மாதிரி சோமையாரம் கொண்ட தீட்சிதர் பரம்பரையில வந்தவர் அப்பூதி அடிகள் ஒரு மகா நாயன்மார் திங்களூர் வந்தவர். நாவுக்கரசு நாயனாரோட பக்தர். நாவுக்கரசு நாயனார் அருகில கூட்டு கால அளவுக்கு பூஜை பண்றார். நீங்க சொல்றாங்க ஜாதினால அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்படி ஒன்று இருந்ததுன்னா இந்த கடையில வந்திருக்காரு. அவரவர்கள் ஏற்றத்தாழ் விஷயம் அவரவர்கள் அவரவர்கள் காரியத்தை பார்ப்போம். செய்யும் தொழிலாக பெயர் ஏற்பட்டது. அதான் விஷயம். அவரவர் செய்த தொழிலாக பெயர் வந்து
நல்ல வசதி உள்ள குடும்பம். இந்த புகழனாருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை திலகவதியார்னு பெயர். அந்த திலகவதியார் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு பிறக்கிறாங்க. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றடங்கில் அழகில் கலை துளைத்த அறிந்தோர் வாழ உலகில் வரும் இருளை ஒளிரக்குதல் போல மலரும் மருளியார் வந்து திரு அவதாரம் செய்தார். அழகான தமிழ். சேக்கிழாருடைய தமிழ் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, கம்பரோட தமிழ், வள்ளுவர் தமிழ், விழிப்புணர்வு தமிழ், சேக்கிழார் முன்னாடி நாயன்மார்கள் தமிழ், ஆழ்வார்கள் தமிழ், அது விஷயம் வேற. கம்பரோட கம்பராமாயணம் பாப்பு. ஆனா என்ன சொல்றது, என்ன பொருள் புரியாது. கடுமையா வார்த்தைகள்லாம் இலக்கணம் ஓரளவு தெரிஞ்சு பிரிச்சு படிக்க தெரிஞ்சாதான் பொருள் புரியும். எழுதற்காற்றிய 2-3 நாள் இன்னதற்காற்றிய முன்வன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காப்பது போல் காத்தனர். எவ்வளோ மேலோட்டமா புரிஞ்சாமான எழுதுதற்கு ஆற்றறிய, நினைப்பதற்கு அறிய அப்படின்ற எண் அப்படின்னா 8 முதல்னா புருவம். 8 புருவத்தோடு முதல் யாரு? பிரம்மா. 4 தடவை இல்ல, பிரம்மாவாலேயே நினைச்சு பார்க்க முடியாத யாகம் அப்படின்னா இது மாதிரி ஜாக்கிரதையா பேசணும். விழிப்புணர்வா ரொம்ப எளிமையா வெளிப்புறார். சேக்கிழாரோட எப்படின்னா எளிமையானதுக்கும் ரசமானதும் முதல் அமைப்பு சொல்றோம். அந்த காலத்துல எல்லாம் அறிவாளிகள் தான் அரசியல் இருந்தார். அதனால ரொம்ப புத்திசாலி. 12 வயசுல ராஜாவோட சந்தேகத்தை போக்கினவர் தான் அவரோட வாழ்க்கையில தமிழ்நாட்டில் உள்ள வாழ்வியல் முழுக்க கொண்டு வராங்க. வாழ்க்கையில என்னென்ன எல்லா நாயன்மார்களை பற்றி சொன்னாலும் எல்லா நாயன்மார்களும் என்னென்ன ஜாதின்னு நான் சொல்லிருக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுடர்முத்து நாயனார் ஆதிசைவர்னு சொன்னேன். சிவாச்சாரியார் அவரை பற்றி சொல்லும் போது 1 வயசுல அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைக்கு காப்பு போடுவாங்க. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? காப்புன்னா நாம என்ன போடுவோம்? தங்க காப்பு. பொதுவாக காப்புக்கு அது வேப்ப மரத்தோட அந்த இதை ஒழிச்சு வந்து உட வச்சு தாழம்பூ மரத்தோட இலையை சுற்றி வச்சு அது மேல காப்பரிசி பண்ணிட்டு இந்த சின்ன குழந்தைகள் இந்த வேப்பரை கொத்த வச்சு அடிச்சுட்டு ஆம்பளை அந்த வேப்ப இலையெல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் அதுல உள்ள ஆழ்த்து இருப்பாங்க காம்பு, அதெல்லாம் கொண்டு போகணும். இதுல இன்னொரு இருக்கு, பஞ்சாயுதம் பேர். சங்கம், சக்கரம், கதை, பத்மம், சாருங்கம். நம்ம சாருங்க பாண்டி இருக்காரு இல்லையா? சாரங்க பாண்டி இல்லை, அந்த வார்த்தைக்கு உதவி முடியாது. சாருங்க பாண்டி அவரோட ஒரிஜினல் பெயர் அபர்யாப்தாமுடன், ஆறாவந்தன் அப்படின்னு தமிழ் சொல்லணும். அபர்யாப்தாமுடன் அப்படின்னு பெயர். சாருங்கிறது இல்லை. இந்த 5ஐயும் பண்ணி போடணும் குழந்தைகள். ஆயுதம், ரக்ஷன், வனமாரி, கவி, சாரி, சந்தி, சத்தியவித, நந்தன், ஸ்ரீமான் நாராயணோ வாசுதேவோ அபிரக்ஷன்.
ரட்சிக்கிற பொறுப்பு இருக்கிறதுனால இதை ஒரு ஆசிரியர் சொல்றேன். இன்னைக்கு சைவம் வைணவம்லாம் சட்டை போட்டு நடந்து விடாம போயா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அதை போடுறான்னு சொல்றாங்க. நீங்க ஆதிசைவம் நீங்க சொல்றேன், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அதை போடுறாங்க. இது மாதிரி வாழ்வியல் முறை உள்ள எல்லாத்தையும் சொல்றேன். இந்த புகழனார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அப்படின்னா இந்த குழந்தை பெற்றுக்கிற ஒரு கலை. ஒரு குழந்தைக்கு ஒரு கேப் இருக்கிறது. குழந்தைகளை பார்த்தாலே இது அண்ணா, இது தம்பி, இது அக்கா, இது தங்க அப்படின்னு தெரியும். சில குடும்பத்துல எல்லாம் அந்த காலத்துல பார்த்தா எவசூர் அடிக்க வச்சாலும் வரிசையா இருக்கும், எதுவுமே புரியாது. இன்னைக்கு குழந்தை பெற்றுக்காம நாம இருக்கலாம். அதுக்குள்ள சாதனைகள்லாம் அன்னைக்கு அப்படி கிடையாது. பிரம்மச்சரியங்கிற அந்த மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. அப்படி வாழ்ந்தவர்கள் இவர்கள் ஒரு தபஸ்விகள். இவர்களுக்கு திறக்கா மருளீக்கியார் அப்படின்னு உலகில் உள்ள இருளை நீக்கி ஒளி விளக்கு கதிர் போல காத்தால சூரிய உதயமானோடனே எப்படி சூரிய பகவான் எல்லா இருளையும் விளக்கி பிரகாசத்தை கொடுக்குறானோ அது மாதிரி அஞ்ஞானம் அறியாமைங்கிற இருளை நீக்கி இந்த தென் நாட்டுக்கே ஒளியை கொடுத்தார். இவர் காலம் பல்லவர்கள் காலம். பல்லவர்கள் காலத்துல பல்லவர்கள் தான் காலம். சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் சின்ன ஆழ்வார். பல்லவர்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோழர்கள் காலம் ஆரம்பிக்கிறது. சரித்திரத்தில் இது பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் கரிகாலன் சொன்னதெல்லாம் இதெல்லாம் அப்புறம் தான். அரசாட்சி உண்டு. ஒரு சமயத்துல பார்த்தா ஒத்தக்காப்புல இருப்பான், இருப்பான். இது 7ஆம் நூற்றாண்டுல நடந்தது. இன்றையிலிருந்து 1300 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அதனால அப்ப பல்லவர்கள் அதுல 3 பேர் காப்புல இருந்தவர். நரசிம்ம முதலாம் நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன், 2ஆம் நரசிம்ம பல்லவன் அப்படின்னு. இவர் 2ஆம் மகேந்திர பல்லவன் காலத்தில் உள்ளவர். இவர் அந்த ராஜாவையே இவர் செவி பண்றார். தீய மார்க்கத்தில் போனவன சைவ மார்க்கத்துக்கு மாற்றுகிறார். இவர் பிறந்தா தாய்தந்தையர்கள் சந்தோஷப்பட்டார்கள். மருமீட்டியாக பெயர் வைத்தார்கள். இவருக்கு 7 வயசு, இவர் அக்காவுக்கு 12 வயசு. இவருக்கு குழந்தை பிறந்து உரிய வயசுல சேர்க்கிறார் சொன்னால் சௌரன் முதலிய கண்மங்களை செய்தார்கள். திருப்பதினோடு சொல்றேன், காது கொடுக்கிறது, குடிநீர் வச்சுக்கிறது, பூனல் போட்டுக்கிறது, பஞ்சகட்சமா வேஷ்டியை கட்டிக்கிறது எல்லாருக்கும். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல எங்க நவீன பழனி கிராமங்கள்லாம் பார்த்தா வயசான படையாட்சிகள்லாம் பரவாயில்ல குடித்து வச்சுட்டு காலில் தோடு போட்டு நெற்றி கொண்டு விபூதியோட மார்கழி மாசம் பஜனை பண்ணுவாங்க. பஜனை நடத்துறது அப்படி பாவி பசங்க 100 வருஷத்துக்கு நாட்டம் தேசம். எல்லா ஊர்லயும் பஜனை பண்ண, எல்லா ஊர்லயும் தமிழ் சேவாரம், திருவாசகம், ஆழ்வார்களுடைய வாசகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொது. இன்னைக்கு காதுக்கு திருவிழா பண்றோம், காதுக்கு திருவிழா பண்றோம், எல்லாருக்கும் பொது பண்ணுவாங்க. குடுமி வச்சுக்கிறது பொது. ஆனா காலம் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தானே. நாம கரடியா கட்டி கேட்கல. இப்ப எல்லாருமே காதுல தோடு போட்டுக்கலாம். ஒரு வழியா எந்த மாதிரி வட்ட மாதிரி தலையை வெட்டிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் வளர்த்து பின்னாடி முடிச்சுக்கணும். அதான் வாய்ப்பு. இந்த பானையில ஒரு வட்டான்னு சொல்லுவோம், செட்டி. இந்த செட்டியை கவிதா மாதிரி தலை பார்க்கறது. நாங்கெல்லாம் அப்படிதான் வச்சுப்போம். இது பேர் குடிக்கிட்டு
அது மாதிரி தான் எல்லாருமே ஹேர் ஸ்டைலு. இது கொஞ்சம் வளர்த்து பின்னாடி முடிச்சுட்டா போகும், தானாவே வந்துடும். உள்ள போகும், யாரும் இயக்கத்துக்குள்ள தான் பண்ணியாகும். இவருக்கு எல்லாம் பண்ணி படிக்க சொல்லி கொடுத்தா சின்ன வயசுலயே எல்லா படிப்பும் ஆத்ம அறிவுல இருந்ததுனால சொல்லி கொடுக்க கற்பூர மலையில தீப்பிடித்தால் போல் படித்தான். ஒரு அழகான வார்த்தை. இந்த தமிழ்ல புத்திய 3 பேர் சொல்லுவார்கள். கற்பூர புத்தி, கரிகட்ட புத்தி, கரிகால புத்தி. தெரியுமா உங்களுக்கு? கற்பூர புத்தின்னா அந்த கற்பூரத்தை எப்படி விளக்கிட்ட கொண்டு போனோம்னே பக்தின்னு படிக்கணும். அது மாதிரி சொன்னோம்னே புரியும் சில பேர். கரிகட்ட புத்தி ஊதினாங்க கறி பிடிச்சு. அது மாதிரி